இருந்தார் தாலந்துகள். இந்த தாலந்துகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எனக்கு ஆண்டவர் 3 தாலந்தை கொடுத்தார். ஒன்று ஆன்மீகம், இரண்டாவது அரசியல், மூன்றாவது கல்வி. ஒன்று கல்வி, இரண்டாவது அரசியல், மூன்றாவது ஆன்மீகம். இப்படி பல்வேறு நிலைகளில் 3 தாலந்துகளை ஆண்டவர் கொடுத்தார். அந்த 3 தாலந்துகளை இப்பொழுது 30 தாலந்துகளாக மாற்றிருக்கிறேன். 3 தாலந்துகளை 30 தாலந்துகளாக மாற்றிருக்கிறேன். ஒரு தாலந்தை வைத்து ஆன்மீகத்தை வைத்து இன்றைக்கு தமிழகம் முழுவதுமாக 234 தொகுதி பேராயமாக மாற்றுகிறேன். இதுவரைக்கும் 50 லட்சம் பேரை உறுப்பினராக கிறிஸ்தவ பாதிரியார்கள் கிறிஸ்தவர்களை உறுப்பினராக கொண்டு வந்திருக்கிறேன். 50 பேராயங்களை உருவாக்கி 50 பேராயர்களும் தமிழகத்தில் மட்டும் ஒரு மறை மாவட்டமாக பிரித்து செயலர் பொருளர் கமிட்டி என்று நாம் உருவாக்கி இருக்கிறோம். அதே போல அரசியலிலே இப்பொழுது 90 மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கு. 90 மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்பட்டு ஒரு தொகுதிக்கு 1 லட்சம் பேர் என்று 1 கோடி கிறிஸ்தவ மக்களை இதோடு இணைக்கின்ற மிகப்பெரிய வேலை நடந்து கொண்டிருக்கிறது. கல்வியிலே இன்றைக்கு கல்வியிலே முதலாவதாக இந்தியாவிலே ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்தை முதலாக அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு கிறிஸ்தவர்களை அவர்களை முன்னேற்ற பணிக்கு ஆளாக்க வேண்டும். போதகர்களுக்கு அவர்களுக்கு பொறுப்புகளை வழங்கி 2 விதமான அதிகாரங்களை கொடுக்க வேண்டும் என்று இந்த உலகத்தின் தலைமை கிறிஸ்தவம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நோக்கத்தின் அடிப்படையிலே ஒதுங்கி பதுங்கி இருக்கிறவர்களா இல்லாமல் நமக்கு கொடுக்கப்பட்ட தாளங்களை எடுத்து இந்த ராஜ்யத்தை நாம் கட்ட வேண்டும். அன்றைக்கு தாவீது அரசனாக உட்கார்ந்தான். இது நமக்கு ஒன்றும் புதிதான காரியம் இல்ல. நேபுகாத்நேசர் அரசனானா, தரியு ராஜாவானா, சாலமோன் ராஜாவானா. ராஜாவுடைய பரம்பரையில் வந்தவங்க தான் நாம எல்லாம் ராஜாவுடைய பரம்பரையில் வந்தவங்க. இன்றைக்கு அரசாட்சி இல்ல, இந்த உலகத்தை ஆளுகின்ற அரசாட்சியில் நாம வந்திருக்கிறோம். ஆகினால அந்த அரசாட்சியை மீண்டும் நாம் கைப்பற்ற வேண்டும். பல லட்சக்கணக்கான ரூபாய்களை உழைப்பினால சம்பாதித்த ரூபாய்களை செலவு செய்து இந்த கிறிஸ்துவ மக்கள் உரிமைக்காக மேலே ஏறுகிறோம். இந்த பாதுகாப்பையும் இடஒதுக்கீடையை நாம் பெற வேண்டும் என்பதை லட்சியமாக வைத்து ஒவ்வொரு கிராமங்களும் ஆலயங்களும் உருவாக்கணும், தொழிற்சாலைகள் உருவாக்கணும், இடஒதுக்கீடு உருவாக்கணும், தனி நமக்கு வேலை வாய்ப்பு அலுவலகம் உருவாக்கணும், நமக்கு தனி காவல்துறை உருவாக்கணும். அனைவரும் அதற்காக போராடுவோம், வெற்றி பெறுவோம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன்.